உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு 240 கோடி ரூபாய் மதிப்பில் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தை திறந்து வைக்கிறார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். प्रवेश कर रहा है। ये जो नई शुरुआत है, इस वक्त आप देख रहे हैं हरी झंडी दिखा करके अमृत ट्रेन को रवाना करने की तैयारी हो जा चुकी है। ये बिल्कुल लाइव विजुअल्स, अमृत ट्रेन अब रवाना अयोध्या धाम रेलवे स्टेशन से। हाँ करतल ध्वनियों के बीच मेक इन इंडिया पूरी तरह से भारत में बनी हुई, ये देखिए 6 वंदे भारत ट्रेन्स और 2 अमृत भारत ट्रेन्स, 8 ट्रेन्स का இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வருகின்ற 22ஆம் தேதி ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் காண இருக்கக்கூடிய நிலையில் இந்த மறுசீரமைக்கப்பட்ட அந்த ரயில் நிலையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த மறுசீரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? நீங்கள் குறிப்பிட்டது போல வரும் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார். இந்த நிலையில் அயோத்தியாவை உலக தரமிக்க வேர்ல்டு கிளாஸ் பெசிலிட்டிகளோடு கொண்ட ஒரு நகரமாக மாற்றவும், அங்கு உலக முழுவதிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும், ஆன்மீக யாத்திரிகளை ஈர்க்கவும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அங்கு விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில் நிலையமும் தரம் உயர்த்தப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியாவில் இன்று சுமார் 15,700 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் துவக்கி வைக்கிறார். அதில் ஒன்றுதான் சுமார் 240 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்ட அயோத்தியா தாம் ரயில் நிலையத்தை பிரதமர் சற்று முன்னதாக அவர் துவக்கி வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ரயில் நிலையம் என்பது 3 மாடிகளை கொண்ட ஒரு உலகத்தரமிக்க ரயில் நிலையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. எத்தனை பயணிகள், லட்சக்கணக்கான பயணிகள் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தேவையான கொள்ளளவு கொண்ட வகையில் இந்த ரயில் நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் ரயில் பயணிகளை ஈர்க்கின்ற வகையிலே லிப்ட், எஸ்கலேட்டர், உணவு கூடங்கள், அதே போல பூஜை பொருட்களை வாங்குவதற்கான கடைகள், காத்திருப்பு அறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளோடு இந்த அயோத்தியா தாம் ரயில் நிலையம் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் அயோத்தியா விமான நிலையத்தையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருக்கிறார். மகரிஷி வால்மீகி விமான நிலையம் என்று அதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. அயோத்தியா ராமர் கோவில் முகப்பு தோற்றம் எப்படி இருக்குமோ அதை போலவே இந்த விமான நிலையத்துடைய முகப்பு தோற்றமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அயோத்தியா ரயில் நிலையத்தில் தற்போது அம்ரித் பாரத் என்ற 2 அதிநவீன ரயில்களையும் பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். ஏற்கனவே நாட்டில் பல்வேறு நவீன ரயில்கள் இயங்கி வருகின்றன. கௌரவ் பாரத், அதே போல வந்தே பாரத் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் இயங்கி வருகின்றன. இன்று அம்ரித் பாரத் என்று கூறப்படுகின்ற அதிநவீன 2 ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ரயில்களுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலான இருக்கைகள், லக்கேஜ் வைப்பதற்கான சிறப்பான வசதிகள், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், LED லைட்டுகள், CCTV கேமராக்கள், பொது தகவல் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நவீன அமைப்புகளோடு இந்த அம்ரித் பாரத் ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் பயணம் செய்யக்கூடிய பள்ளி மாணவர்களோடு பிரதமர் மோடி தற்போது கலந்துரையாடி வருகிறார். இது மட்டுமின்றி நாட்டில் 6 வழித்தடங்களில் 6 வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதில் ஒன்று கோவை மற்றும் பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையிலான வந்தே பாரத் ரயில்களும் இதில் அடங்கும். அவற்றையும் பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். அயோத்தியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்த வந்தே பாரத் ரயில்களில் கோவையில் இருந்து இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலும் ஒன்று. இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் கூற கேட்போம். கார்த்திக், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4வது வந்தே பாரத் ரயில் இப்ப கோவையிலிருந்து எந்த பகுதிக்கு இந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளுக்கு நின்று செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது, விவரங்கள் என்ன?
வணக்கம். கோவையிலிருந்து பெங்களூருக்கு புதிதாக வந்தே பாரத் ரயிலை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணித்துள்ளார். குறிப்பாக இன்று 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் 2 அம்ரித் பாரத் ரயில்களும் என இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு இது 4வது ரயிலாக பார்க்கப்படுகிறது. சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு மைசூர் மற்றும் சென்னை டு திருநெல்வேலி, 4வதாக சென்னை டு பெங்களூர் இந்த ரயிலானது இன்று தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஓசூர் வழியாக உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரயில் நிலையங்களை நின்று செல்லும் என தகவல் கொடுத்திருக்காங்க. வருங்காலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கை மற்றும் அவர்களுடைய தேவைகளுக்கேற்ப மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா நீண்ட நாட்களாக கோவை டு பெங்களூருக்கான ரயில் சேவை அதிக அளவில் வைக்க வேண்டும் என கோரிக்கை இருந்தது. இந்த சூழல்ல வந்தே பாரத் கொடுக்கும் பொழுது 7 மணி நேரம் செல்லக்கூடிய நேர காலம் 5 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரைக்கும் விரைவாக 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே அங்கு செல்வதற்கான இந்த சேவை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2 கட்டணங்கள் இந்த 2 வகையான கட்டணங்கள் இந்த வந்தே பாரத் ரயில்ல நிர்ணயிச்சிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் என அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.